எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணி பாத்தீங்களா? ஸ்வர் வெஞ்சன நம்ம வந்து 3 வருஷம் பார்த்திருக்கோம். 3 வருஷையும் கரெக்டா பாத்தீங்களா? அந்த தனித்தனி ப்ரொனன்சியேஷன் சொல்லி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து த ப ய ர ல வ பார்க்க போறோம். ரெடியா? ஓகே. ஃபர்ஸ்ட் த எப்படி போடணும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரைட் லைன். அந்த ஸ்ட்ரைட் லைன்லயே பாதி தூரம் போய் ஒரு பெண்ட். இது ஸ்ட்ரெஸ் பண்ணாம த. அடுத்து ஒரு சர்க்கிள். சர்க்கிள் போட்டு வாத்து மாதிரி பண்ணணும். மேல போய் கீழே. இந்த கோட்டுல மட்டும்தான் அந்த கோடு போடணும். இந்த தலையில கோடு வரக்கூடாது. இந்த கோட்டுல மட்டும் போட்டீங்கன்னா இது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி மகாப்ரான் த. அடுத்தது த. இது என்ன சொல்லுவோம்? த தத் தமேந்தி அப்படிங்கிறதுக்கு சொல்லுவோம். சோ டிஹெச்ஏ. நீங்க டிஹெச்ஏ ப்ரொனன்சியேஷன் வாசிச்சீங்கன்னா கரெக்டா இந்த லெட்டரோட ப்ரொனன்சியேஷனை உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். த. நெக்ஸ்ட் இந்த சர்க்கிள். சர்க்கிள் ஆரம்பிச்சு மேல போய் கீழே வந்து மேல மட்டும் போடு. இது த தன் தனுஷ் தனலட்சுமி. அந்த த அந்த தவ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி த அப்படி சொல்லணும். இதை நம்ம சொல்லியிருக்கோம். மாடி படை ஹீரோ தனுஷ் ஞாபகம் வச்சுன்னா உங்களுக்கு இந்த லெட்டர் வந்து ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ரெண்டு சொல்லி நாவும் நம்ம நன்றிக்கு போடுறோம் தமிழ்ல அந்த நாவும். இதை எப்படி எழுதணும்னா இந்த சர்க்கிள்ல ஆரம்பிக்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆப்போசிட்டா எப்படி எழுதுவாங்க. சோ இந்த சர்க்கிள்ல ஆரம்பிக்கணும். நம்ம சர்க்கிள்ல ஆரம்பிச்சு பெட் லைன், நெக்ஸ்ட் ஸ்ட்ரைட் லைன், தென் இந்த பெட் லைன், இந்த பெட் லைன். சோ இதான் ந. ரெண்டு சொல்லி ந. சாதாரணமா அந்த சர்க்கிள்ல ஆரம்பிச்சு மேல போய் கீழே வந்து அடுத்து கடைசியா மேல் கோடு. இது வந்து ந. சரி, இந்த ப்ரொனன்சியேஷன் பார்க்கலாமா? த த த த ந. நுனி நாக்குல சொல்லணும். த த. இது நாக்க வளைச்சு த த ந. அடுத்தது ப. எப்படி போடணும் பாருங்க. இங்க இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் கடைசி மேல் கோடு ப. பாப்பாத்தி பார்வதி அந்த மாதிரி. அப்புறம் இந்த லெட்டர் வந்து ஃப. பிஹெச்ஏ. பார்மசிலாம் பாருங்க பிஹெச்ஏ போடுவோம். ஆனா பார்மசி அப்படின்னு வாசிப்போம். சோ எஃப்ஏ அப்படின்னு உங்களுக்கு ஐடென்டிஃபைக்காக எழுதியிருக்கேன். பிஹெச்ஏ ப்ரொனன்சியேஷன் நான் சொல்லியிருக்கேன். செகண்ட் லெட்டரையும் ஃபோர்த் லெட்டரையும் ஹெச் சவுண்டோட மகாப்ரான், அதாவது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ இது எப்படி சொல்லணும்? இதை பேர் சொல்லணும். இதை ஃப. எப்படி போடணும் பாருங்க. அப்படியே அதே மாதிரி போட்டு ப மாதிரியே தான் போடுறோம். போட்டுட்டு ஒரு ஹெச் போட்டீங்கன்னா ஃப. ஃபல் ஃபாட்டிமா, ஜோசப், ஃபூல் இதெல்லாம் எழுதுக்கு இந்த லெட்டர் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். ப ப. ஒரு சர்க்கிள் போட்டு மேல போய் கீழே கிராஸா ஒரு கோடு. இது வந்து ப பி பேபி பாபாஜி அப்படின்னு சொல்றோம்ல. அந்த பி 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 ப்ரொனன்சியேஷன் பி ப்ரொனன்சியேஷன். ஒரு சர்க்கிள் மேல போய் கீழே அதுக்கடுத்து உள்ள ஒரு கோடு போட்டு போட்டீங்கன்னா ப ப்ரொனன்சியேஷன். இது 4வது லெட்டர். 4வது லெட்டராலே ஹைச் சவுண்டோட சொல்லணும் மகாப்ரான். அதனால ப. இந்த ரெண்டு ஒயர் மட்டும் அப்படி டச் பண்ணி அப்படி விடணும். ப. பாரத் பாரதிய ஸ்டேட் பேங்க், ஹம் சப் பாரதிய ஹை, பிரபாகர், பிரம் அவனுக்கு யூஸ் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா எப்படி எழுதணும்னு கேட்டீங்கன்னா இந்த சர்க்கிள்ல ஆரம்பிச்சு கீழே ஒரு சின்ன சர்க்கிள் போட்டு மேல போய் கீழே. இது என்ன சொல்லணும்? அது மாதிரி இதுலயும் இந்த தலையில கோடு வரக்கூடாது. இந்த கோட்ல மட்டும்தான் கோடு வரணும். அதை நல்லா பாத்துக்கங்க. ஃபுல்லா கோடு போடக்கூடாது. நீங்க இந்த கோட்ல மட்டும்தான் கோடு போடணும். இந்த சர்க்கிள்ல ஆரம்பிக்கிறோம். சர்க்கிள்ல ஆரம்பிச்சு மேல போய் கீழே வந்து கோட்ல மட்டும். இது வந்து ப. பாரத்துக்கு வர ப. நெக்ஸ்ட் ம. எப்படி போடுறோம் பாருங்க. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அப்படியே போறோம். மேல போய் கீழே ஃபுல்லா போடுது. இது ம. மாமிஜி, மண், அச்சா மண் சாயே ஹம்கோ. சோ மண்ணா நல்ல மனசு. நெக்ஸ்ட் சோ இது நம்ம இன்னொரு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ப ஃப ப ப ம. ப ஃப ப ப ம. ஓகே. நெக்ஸ்ட் ய. வாங்க. இதுமே ப்ராப்ளம் இல்ல உங்களுக்கு. ஏன்னா எல்லாம் ஓவர் லெட்டர்ஸ் தான். நம்ம க ச ட த ப வர 5 லைன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 5 லெட்டர்ஸ் இருக்கும். இனிமேல் ஒவ்வொரு லெட்டர்ஸ் தான். சோ உங்களுக்கு ஈஸியா இருக்கலாம். இப்ப பாருங்க. ய
ஃபுல்லா போடு. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்படி போட்டு மேல போய் கீழே ஏ. அடுத்து ர இங்க இருந்து மேல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். போட்டு நம்ம தமிழ்ல இருக்க மாதிரி ரெண்டு ர ர கிடையாது, ஒரே ஒரு ர தான். அப்புறம் ல லவும் தமிழ்ல வந்து நம்ம ல லன்னு 3 உண்டு. இதுல வந்து வெறும் ஒரே ஒரு ல தான். ஒரு கிராஸ் லைன், ஒரு சர்க்கிள் மாதிரி ஸ்ட்ரைட் லைன். நெக்ஸ்ட் ஃபுல்லா பெருசா போடணும் லைன். இங்க இருந்து இந்த வடிவம் வந்து எழுத்து இதுல இருந்து இதுவரை கம்ப்ளீட் ஆகுது. சோ நல்ல பெருசா இப்படி ஒரு லைன் போடணும். எப்படி போடணும் ஒரு தடவை பாருங்க. கிராஸ் லைன், தென் இப்படி வளைச்சி ஸ்ட்ரைட் லைன், தென் இப்படி. இது ல. நெக்ஸ்ட் வ. வ வந்து ஈஸி. ஒரு சர்க்கிள் போட்டு மேல போய் கீழே வந்துட வேண்டியதான். இப்படி போட்டீங்கன்னா வ. உள்ள கோடு வராது. உள்ள கோடு வந்தா ப. அது நீங்க வந்து டிஃபரன்ஸ் எழுதவே பார்க்கணும். ஓ உள்ள கோடு வராம இருந்தா வ, உள்ள கோடு போட்டா ப, பாபாஜிக்கு வர ப. அப்படி டிஃபரன்ஸ் வந்து பாத்துக்கங்க. சோ ய ர ல வ. அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம பார்த்திருக்க என்ன லெட்டர்ஸ்லாம்? த வரிசை, ப வரிசை, ய ர ல வ. இன்னைக்கு இந்த லெட்டர்ஸ் பார்த்திருக்கோம். பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. சரி. அடுத்தது பார்ட் 2. பார்ட் 2ல நம்மளோட ஸ்போக்கன் ஹிந்தி. நீங்க எல்லாரும் கேக்குற மாதிரி நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லிட்டீங்க சென்டென்ஸ். சோ என்னோட ஏம் என்னன்னா, நீங்க வந்து சென்டென்ஸ் இப்ப படிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. சென்டென்ஸா நம்ம எடுத்தோடனே கடகடன்னு ஹிந்தியில பேசிடணும் அப்படிலாம் நினைக்க கூடாது. நம்ம மாதிரி வார்த்தைகளை ஐடென்டிஃபை பண்ண நினைக்கணும். மந்திர், ஆஜ்கல், அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். வார்த்தைகளை ஞாபகம் வச்சாதான் சென்டென்ஸ் நம்ம கிராமர்ல ஃபார்ம் பண்றப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால நான் பேசுற மாதிரி நீங்களும் இன்னைக்கே பேசணும்னு ஆசைப்படக்கூடாது. சரியா? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நியூ வேர்டு வந்து हमेशा. हमेशा ना ऑलवेज. हमेशा मैं हिंदी में बोलती हूँ அப்படின்னா எப்போதும் அப்படின்னு அர்த்தம். எப்போதும் நான் ஹிந்தியில பேசுவேன் அப்படின்னு அர்த்தம். சோ இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தெரிஞ்சுக்க வேர்டு வந்து ஹமேஷா, ஆல்வேஸ், எப்போதும் அப்படின்னு அர்த்தம். அந்த ஹமேஷா மட்டும் நீங்க ஞாபகம் வச்சா போதும். என்ன மாதிரி ஃப்ளூயண்டா பேசணும்னு ஆசைப்படக்கூடாது இன்னைக்கு. அடுத்தது வந்து ஆஜ்கல். ஆஜ்கல்னா நவடேஸ். நவடேஸ்னா இன்றைய நாட்களில். ஆஜ்கல் சோனா बहुत महंगा है. இன்றைய நாட்கள்ல தங்கம் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க நெக்ஸ்ட் வேர்ட் வந்து ஆஜ்கல். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னோட பார்த்தோம் ஹமேஷா, எப்போதும். நெக்ஸ்ட் ஆஜ்கல். ஆஜ்கல்னா நவடேஸ், இன்றைய நாட்கள்ல. இன்றைய நாட்கள்ல காய்கறி ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, இன்றைய நாட்கள்ல சோனா தங்கம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல. சோ ஹமேஷா, ஆஜ்கல் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து அக்சர். अक्सर என்ன தெரியுமா? அடிக்கடி. अक्सर मैं सिनेमा जाती हूँ, मैं अक्सर लैपटॉप में काम करती हूँ. अक्सर ना அடிக்கடி. அடிக்கடி. अक्सर मैं मदुரை जाती हूँ, அடிக்கடி நான் மதுரை போறேன். சோ இந்த மாதிரி நீங்க 3 வார்த்தை பார்த்திருக்கோம். என்ன வார்த்தைலாம்? हमेशा, अक्सर, இன்னொரு வார்த்தை என்னது? हमेशा, अक्सर and आजकल. சோ இன்னைக்கு 3 வேர்டை பார்த்திருக்கோம். हमेशा என்ன? எப்போதும். ஆஜ்கல்னா நவடேஸ், இன்னொன்னு அக்சர், அடிக்கடி. அப்படிங்கிற 3 வேர்டை மட்டும் பார்த்திருக்கோம். பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். தன்யவாத் மை ஃப்ரெண்ட்ஸ்.